ஒரு அடுக்குமாடி குடியிருப்புங்க. மேல் வீட்டில் ஒருத்தர் இருந்தார், கீழ் வீட்டில் ஒருத்தர் இருந்தார். இந்த கீழ் வீட்டில் இருந்தவருக்கு மேல் வீட்டில் இருக்கிறவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடையூறு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரே சத்தம், அதை இடிக்கிறது, இதை இடிக்கிறது, குதிக்கிறது, இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எல்லை மீறி போய் இரவில் தூங்க கூட முடியல, அவ்வளவு தொந்தரவு. உடனே இவர் என்ன பண்ணார், கீழ் வீட்டில் இருக்கிறவர் மேலே போய் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் தூங்குற நேரமாவது கொஞ்சம் எங்களை அமைதியாக இருக்க விடலாம், இப்படி சத்தம் போடுறீங்களே அப்படின்னு கேட்டோன்னே, நான் அப்படி தான் போடுவேன், அது என் வீடு, என் வீட்டில் நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ எதுவும் கேட்கக்கூடாதுன்ட்டாரு. உடனே அவர் கீழே இறங்கி வந்துட்டார், இவர்கிட்ட ஒன்றும் பேச முடியாதுன்னு. அவருக்கு ஒரே சந்தோஷம், பயந்து போய் ஓடி போயிட்டார் இவர் அப்படின்னுட்டு நிம்மதியாக இருந்தார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செவரை போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்காரு கீழ் வீட்டுக்காரர். உடனே மேலே இருக்கிறவர் ஓடி வந்து, ஏன்யா செவரை இடிக்கிற அப்படின்னு கேட்டார். இது என் வீட்டு செவரு, கீழ்ப்பகுதி முழுவதும் என்னது, நான் எப்படி வேணால் இடித்து தள்ளுவேன், அதை கேட்க நீ யாருன்னு சொன்ன உடனே தான் அவர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டார்.